நேற்று தான் நம்மளுடைய வீடியோவில் சொன்னோம், இந்த மாதிரி வெகு விரைவில் அமித்ஷாஜி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை தன்னோட வழிக்கு கொண்டு வருவார். என்னையா தம்பி நீ மீட் பண்ணாமல் போகிற, உன்னை நான் மீட் பண்ண வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மிதுன் அவர்கள் மற்றும் மிதுன் அவர்களுடைய மாமனார், அதாவது எடப்பாடி அவர்களுடைய சம்பந்தி, மிதுன் அவர்களுடைய சகலபாடி, இப்படி எல்லா ஃபைலையும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நான் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நீ என்னை வந்து மீட் பண்ணல, இப்போ நீ டெல்லிக்கு வா, அதுவும் என் வீட்டுக்கு வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு அமித்ஷாஜி வந்து ஒரு செக்கு போட்டிருக்காரு. அதாவது என்னென்ன ஃபைல்லாம் தூசி தட்ட போகிறாங்க அப்படின்ற சில விவரம் வந்து பார்ப்போம். அதாவது இபிஎஸ் இருக்கார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவே, அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கீழே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவே வந்து இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகன், அதாவது மித்துனுடைய மனைவி, அதாவது எடப்பாடி அவர்களுடைய மருமகள் தான் திவ்யா. இந்த திவ்யா அவர்களுடைய தங்கச்சி தான் சரண்யா. இந்த சரண்யா அவர்களுடைய கணவர், அதாவது மிதுன் அவர்களுடைய சகலவாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த் ராமலிங்கம். இந்த சந்திரகாந்த் ராமலிங்கத்துடைய கம்பெனி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அன்கோ அப்படின்ற இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு என்ன ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம், தாராபுரம், அவனாசி, இந்த இதுக்கெல்லாம் ரோடு போடுற அந்த கான்ட்ராக்ட், அதாவது SS37 அப்படின்ற ஸ்டேட் ஹைவே ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு வேர்ல்டு பேங்க் ஃபண்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோடைய மதிப்பு, அதாவது இவங்க குடும்பம், அதாவது எடப்பாடி அவர்களுடைய குடும்பம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 713 கோடியாக இருந்தது. இந்த குடும்பம் உள்ளே போன பிறகு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1515 கோடி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஆக்சுவல் செலவே எவ்வளோ அப்படின்னா 200 கோடி இருந்தால் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அதாவது 200 கோடியில் முடியக்கூடிய இந்த ப்ராஜெக்டை 713 கோடிக்கு வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்கி இந்த ப்ராஜெக்டை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி உள்ளே என்ட்ரானவுடனே அது 1515 கோடியாக வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இந்த அதிகரிப்பு எப்படி வந்தது இவங்க கைக்கு போன உடனே? ஸோ இது வந்து ஒரு முதல் ஊழல். இது வந்து நம்மளோட சொந்த கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. நியூஸ் மின்ட்டில் அடுக்கி இருக்காங்க லைனாக என்ன மாதிரியான ஊழல்லாம் இருக்குது. எடப்பாடி அவர்களுடைய குடும்பம், அதாவது சம்பந்திக்கு சம்பந்தி, அவங்களுடைய பினாமி, மிதுன் அவர்கள், இப்படி எல்லாரும் யார் யாரெல்லாம் உள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்றதுல. இதில் ரெண்டாவதாக அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, செங்கோட்டை, கொல்லம், இந்த மாதிரியான ஊர்களுக்கு இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட், அதாவது 407 கோடி, அதாவது இனிஷியல் எஸ்டிமேட். இதே மாதிரி இந்த இபிஎஸ் அவர்களுடைய குடும்பம் உள்ளே போன பிறகு இதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எஸ்டிமேட் 407 கோடியிலேருந்து 720 கோடிக்கு மதிப்பு உயருது. ஆக்சுவலாக இதோடைய மதிப்பு, இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா 130 கோடியிலே பண்ணிடலாம். ஆனால் இந்த குடும்பம் உள்ளே போன பிறகு 720 கோடியாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது? இதுக்கடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட், அதுவும் வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து நிதி வாங்குகிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அதாவது மதுரை ரிங் ரோட். இதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யார் பேரில், அதாவது எந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டோல்வே பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு. இந்த கம்பெனிக்குள்ளே யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி சுப்பிரமணியம், பி நாகராஜன், ஜே சேகர், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா பச்சை தமிழன் எடப்பாடி அவர்களுடைய சொந்தக்காரங்க. அதில் சேகர் ரெட்டி அப்படின்னு இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கார் யாரால இவருடைய பினாமி தான். ஸோ இவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை ஐயா தாரவாத்து கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இதுக்குள்ளே கொடுக்குறாங்க அதுக்குள்ளே கொடுக்குறாங்கன்னா அடுத்தவங்களை வந்து கை கட்டுறது. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்லேருந்து நிதி வாங்குகிற ப்ராஜெக்ட் தான். எதுவுமே வந்து லோக்கல் லெவல் கிடையாது, எல்லாமே வேர்ல்டு பேங்க்கில் நிதி வாங்குகிற ப்ராஜெக்ட் தான் இவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு கம்பெனிக்கு இவங்க இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க. அது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து வாலாஜாபாத்துக்கு ரோடு போடுறாங்க இல்லையா, இந்த கான்ட்ராக்ட் தான். இந்த கான்ட்ராக்டை யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன். இவரும் யார் பார்த்தீங்கன்னா அவருடைய பினாமி தான். இது எந்த கம்பெனிக்கு போகுது அப்படின்றதுலாம் இதில் ஹைலைட்டு. அதாவது எஸ்பிகே அப்படின்ற கம்பெனிக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போகுது. இந்த எஸ்பிகே கம்பெனி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன் அவருடைய மாமனாருது, எடப்பாடி அவர்களுடைய சம்பந்தி இது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. கிட்டத்தட்ட 2000 கோடி ப்ராஜெக்ட், அதாவது இந்த ரோடு மெயின்டைன் பண்ணுற ஹைவே ரோடு இருக்குதுங்களா, இந்த ஹைவே ரோடை மெயின்டைன் பண்ணுற ப்ராஜெக்டுன்னு இருக்குது. அதாவது திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, விருதுநகர், இங்கே இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஹைவே உடைய ரோடை வந்து மெயின்டைன் பண்ணுற ப்ராஜெக்ட் 2000 கோடி ப்ராஜெக்டை வந்து எந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதே மிதுனுடைய மாமனார் எடப்பாடி அவர்களுடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய எஸ்பிகே அண்ட் கம்பெனிக்கு தான் இதை வந்து தாரவாத்து கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல ஃபைல்கள் வந்து அமித்ஷாஜி கிட்ட இருக்கிறதுனால அமித்ஷாஜி
நீங்கள் வரீங்களா இல்லை நான் இதெல்லாம் கையில் எடுக்கவா அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் மறுபடியும் தூசி தட்டினா நமக்கு அது என்ன ஆகும் அப்படின்னு பயந்து போட எடப்பாடி அவர்கள் வந்து, நான் தான் இதுக்காக என்னுடைய கட்சியவே அடமானம் போட்டனே, இப்போ மறுபடியும் இதே தூசி தட்டுறீங்களே, நீ அடமானம் போட்டதெல்லாம் நம்ப முடியாது, நீ என்ன எப்போ வேணாலும் எஸ்கேப் ஆகலாம், எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் நீ கொடுத்த ஆப்பே போதும் தம்பி, உனக்கு மட்டும் இல்லை இப்போ விஜய்க்கு கடிவாளம் போடுற மாதிரி உன்னையும் நாங்கள் டைட்டாக பிடிக்கிறோம். அதிமுக கூட பாமக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமக வருதுன்னு சொல்லலை, அதிமுகக்குள்ள பாமக கூட்டணி. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இப்படி ஒரு கேம் அவர் ஆடினார்னா எடப்பாடி அவர்கள், பாமக வந்து கூட்டணி வந்துருச்சு, கொஞ்சம் பேசி கீசி தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வந்துட்டு எனக்கு வந்து வழக்கம் போல் பாஜக வேண்டாம், நான் போய் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பாஜக கதை முடிஞ்சிச்சு, இவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவார். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் சரி அந்த பக்கம் விஜயும் சரி நான் தான் முதல்வர் அப்படின்னு அடிச்சுக்கக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேருமே சேருக்கு போட்டி போடுறாங்க. நான் முதல்வராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லுது. இவர் நான் ஏன் சொந்த கட்சியில் இருக்காங்களே காலை வாரிட்டு இருக்கேன், நான் முதல்வராக இருக்கணுன்றதாக, உன் கட்சிக்கு வந்து நான் துணை முதல்வராக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை மட்டும் தான் இப்போ இங்கே இருக்குது இந்த ரெண்டு பேரோட கூட்டணிக்கு, மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று பாஜக வந்து பிரச்சனையாக இருக்குது விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு, ரெண்டாவது யார் முதல்வர் அப்படின்ற ரெண்டு பிரச்சனை தான் வந்து அங்கே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் சமரசம் வந்துருச்சுன்னா எடப்பாடி அவர்கள் திடீர்னு பாஜகவை கழட்டி விட்டுட்டு அங்கே போய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ காலையிலேருந்து பாமக அதிமுகவுடன் கூட்டணி, பாமக அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற அந்த நியூஸ் இப்படியான விளைவுகளை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பயே எடப்பாடி அவர்களை வந்து லாக்கை போட்டு டைட்டாக பிடிச்சிரும். அப்படின்னால நான் வந்தப்போ அங்கே சந்திக்கல, நீ டெல்லிக்கு வந்து அதுவும் என் வீட்டில் வந்து சந்திக்கிற அப்படின்னு சொல்லி செக் வச்சுருக்காங்க. அது இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனை. அதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மோடி அவர்களுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதாவது அவங்களோட தலைமையில், அதிமுக தலைமைன்னு சொல்லாமல் அவங்களோட தலைமையில் இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் அந்த எப்படி அந்த பிளேட்டை மாற்றிப்பட்டார், கூட்டணி தான் ஆனால் ஆட்சி எங்களுதுன்னாரு. இந்த வாட்டி ரொம்ப தெளிவாகவே சொன்னார், நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்து எங்களுடைய ஆட்சி அமைப்பும், நீங்கள் வரும் கூட்டணி தான் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல. இப்போ இந்த இதுதான் வந்து பாஜக ஒட்டுமொத்தமாக உடைக்கும் போது, அதனால தான் அவங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடு அப்படின்ற இடத்துல அதிமுகவுக்கு செக் வைக்குது. ரெண்டு வகையில் தான் பாஜக வந்து எப்பவுமே வந்து செக் வைக்கும். அதாவது போஸ்ட் போல் அலையன்ஸ், அதாவது ஜெயிச்சு வந்த பிறகு, தேர்தலில் ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, யார் யார்கிட்டெல்லாம் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த எம்எல்ஏக்களை அப்படியே விலைக்கு வாங்கி அலையன்ஸை மாற்றி இவங்க தேர்தலுக்கு அப்புறமா ஒரு அலையன்ஸை செட் பண்ணி ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுதான் வந்து மகாராஷ்டிராவில் இவங்க பண்ணது. ஸோ இந்த பேட்டர்னை தான் இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் விஜய் தம்பியை தனியாக இறக்கி, நீ எவ்வளோ தூரம் ஜெயிச்சு வரையோ நீ ஜெயிச்சு வா, நான் எவ்வளோ தூரம் ஜெயிச்சு வரணும் ஜெயிச்சு வரேன், கடைசியில் நான் தம்பி அதிமுக எடப்பாடி அவர்கள் இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு ஆட்சி இங்கே அமைக்க முடியும், இல்லைன்னா வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையை இங்கே இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து வச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சு ஆகணும், அதாவது பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே அதிமுக ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நிலைமைக்கு அதிமுகவை தள்ளுறதுக்கான பிளான் தான் இன்னைக்கு அமித்ஷாஜி போட்டிருக்காங்க. ஸோ இதில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் வந்து நீங்கள் கேளுங்க, மொத்தமாக தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் 80 தொகுதி லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் அமித்ஷாஜி கிட்ட வந்து நயினார் நாகேந்திரன் கொடுத்துருக்காங்க. அதில் அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80 தொகுதியில் எங்கெல்லாம் அதிமுக வெயிட்டாக இருக்குமோ, எங்கெல்லாம் அதிமுக நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அந்த இடத்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கேன், இனிமே ரெட்டலைக்கு போடுற ஓட்டு எல்லாமே தாமரைக்கு போய் விடுற மாதிரி தான். இப்போ அங்கே தேர்தல் சமயத்தில் என்ன ஆகும், இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் நிற்கக்கூடிய பாஜக இங்கே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு தொகுதியில் வந்து அதிமுக பாஜக, இப்போ இந்த கூட்டணி வந்து சார்பாக வந்து பாஜக ஒரு தொகுதி நிற்கிதுன்னா, இப்போ அதிமுக காரங்களே யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அது நம்ம கூட்டணி, இங்கே நம்ம கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு பாஜகவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் எங்கெல்லாம் அதிமுக வெயிட்டாக இருக்குது, எங்கெல்லாம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக கொங்கு மண்டலம் அந்த இடத்துலலாம் வந்து பாஜக எங்களுக்கு கொடுங்க
அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. இதில் வந்து எடப்பாடி அவர்கள் ஆடி போய் தான் ஒட்டுமொத்தமாக பேஸ்மெண்ட்டே இவங்க அசைச்சு பார்க்குறாங்களே அப்படின்னு தான் கொஞ்சம் புடி குடிக்காமல் பேசினார். இப்போ புடி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சம்மந்தி சகல பையனோட சகலபாடி இப்படி எல்லாருமே மாட்டுறாங்களே, ஒட்டுமொத்தமாக நம்ம குடும்பமே மாட்டுமே அப்படின்ட்டு அடிச்சு தடிச்சு டெல்லிக்கு ஓடி இருக்காரு. ரெண்டாவது இப்போ பாஜக வந்து 80 தொகுதி கேட்குதுன்னு வைங்களேன், கடைசிக்கு 50னே வைப்போம். இப்போ 50 வச்சாலே இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியில் பாஜகக்கே 50 தொகுதி போயிடுச்சுன்னா மீதி 184 தொகுதி. இதில் இப்போ ஜி.கே. வாசன் அவர்கள், அதாவது தமிழ்நாடு மாநில காங்கிரஸுக்கு 6 தொகுதி கொடுக்க போவதாக நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 178 தொகுதி. இது இல்லாமல் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே இருக்குது, அதுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாருன்னு வைங்களேன். இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 177 தொகுதி இருக்குது. அதுக்கப்புறம் புரட்சி பாரத கட்சி, அதுக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 176 இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருக்குல்ல, இதுக்கு ஒரு சீட்டு, அப்போ 175 சீட் தொகுதி இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ பாமக உள்ளே வந்த பிறகு ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 + ஒரு எம்பி சீட்டு கேட்டிருக்காங்க. அது அன்புமணி அவர்களுக்கு தான் எம்பி சீட்டு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, வேறு எந்த சீட்லேயும் உட்கார மாட்டார்ல, அதனால 20 + 1 20 சட்டமன்ற தொகுதியும் ஒரு பாராளுமன்ற சீட், அதாவது எம்பி சீட்டும் கேட்டிருக்காரு. இப்போ 20 தொகுதி வந்து பாமகக்கு இவங்க ஒதுக்க போகிறாங்க அப்படின்னா மீதி 155 தொகுதி இருக்குது. இப்போ அது இல்லாமல் பசும்பொன் தேசிய கழகம் அப்படின்னு ஒரு இது வந்து இவங்க கூட அலைன்ஸில் இருக்க ஒரு கட்சி, இப்போ அந்த கட்சிக்கு ஒன்று போயிடுச்சுன்னா மீதி 154 தொகுதிகள் வந்து மீதி இருக்குது. இந்த 154 தொகுதியில் இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தேமுதிக வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேமுதிக வேற இந்த கூட்டணியில் வரணும் அப்படின்ற இதுவும் போயிட்டுருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. 2 கட்சி வரும், பாமக ஒன்று தேமுதிக ஒன்று சொன்னாங்க. இப்போ பாமக உள்ளே வந்துருச்சு. அடுத்ததான் தேமுதிக கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேமுதிக என்னென்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகிற கட்சியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தாவேக்காவா திமுகவா இல்லை அதிமுகவா அப்படின்றத பெட்டி வச்சு அதுக்குள்ளே சீட்டு போட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 9 தான் நாங்கள் சொல்லுவோம்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் எக்ஸ்பெக்டிங் இப்போ வந்து தேமுதிக வந்து உள்ளே வரதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 6 சீட்டு கேட்குறாங்கன்னு வைங்களேன், மீதி எவ்வளோ இருக்கும்? 148 தொகுதி இருக்கும். இந்த 148 தொகுதியில் டிடிவி சப்போஸ் உள்ளே வராரு, ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இவங்க வர, ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும் அப்படின்னு பாஜக வந்து அடம் பிடிக்குது. சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டணிக்கு ஒத்து வந்த எடப்பாடி, இறங்கி வந்த எடப்பாடி, இனி 26ல் எடப்பாடி அவர்கள் அடித்து ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அதெல்லாம் அடித்து ஆடணுன்னா எனக்கு ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படின்னு பாஜக வந்து இவருக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குதுல. அப்படி இருக்க சமயத்தில் இப்போ டிடிவி உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் பங்குக்கு அவர் என்ன கேட்பார், எனக்கு ஒரு 5-6 தொகுதி கொடுங்க அப்படி கேட்பார். இப்போ அவர் ஒரு 6 தொகுதி அவருக்கு கொடுக்குறோன்னா மீதி 142 தொகுதி. இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டால் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்காமல் இருப்பாங்களா? ஸோ ஓபிஎஸ் அவர்கள் வராருன்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு ஆளுக்கு அவருக்கு ஒரு தொகுதின்னு கொடுத்தா கூட 141 தொகுதி இருக்கும். இந்த 141 தொகுதியில் இவர் தனிப்பெரும்பான்மைனா 118 தொகுதி வந்து தனிப்பெரும்பான்மை. அந்த தனிப்பெரும்பான்மை ஜெயிக்கணும்னா எவ்வளோ? 118 தொகுதி. அதாவது போன வாட்டி இவங்க வந்து எவ்வளோ இது அதிமுக போன சட்டமன்ற தேர்தல்னா 179 தொகுதியில் நின்னாங்க. இந்த 179 தொகுதியில் வெறும் 66 தொகுதி தான் இவங்க வந்து ஜெயிச்சாங்க. இந்த 141 இடத்துல வந்து நின்று இவர் ஒரு 30% ஜெயிக்கிறாருன்னு வைப்போமே, இந்த 30% வச்சு இவர் தனிப்பெரும்பான்மை எப்படியும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எதிர்கட்சியாகவே ஆகணும்னாலும் என்ன பண்ணணும், என்னுடைய இது வேணும், உனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு பாஜக ஒரு காயை நகர்த்தும். அப்போ என்ன ஆகும்னா, பாஜக இந்த மற்ற கூட்டணியெல்லாம் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாஜி இவர்கிட்ட விலை வாங்கிடுவார், இவங்க கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. இப்போ இவங்ககிட்ட இவங்க எல்லாம் சரண்டர் ஆனோடனே அதிமுக தனியாக அனாத மாதிரி நிற்கும். இந்த 141 நின்று அவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதை மட்டும் வச்சுட்டு நீ எதிர்கட்சியாகவே போய் உள்ளே உட்காரனாலும் என்னுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு அமித்ஷாஜி ஒரு செக்கு வைப்பார். இந்த செக்குக்கு நீ வந்து என்ன ஆகணும், ஒத்து தான் போகணும், வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்வார்னா, நான் தான் அதிகமாக இருக்கேன், என் பேச்சு தான் எடுபடும், நாங்கள் தான் ஆல்மோஸ்ட் எதிர்கட்சி அப்படின்ட்டு பாஜக எதிர்கட்சியாக உட்காரக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி பார்க்குது. அவங்களுக்கு ஜெயிக்கிறோம் அப்படின்றதுலாம் இல்லை, சட்டமன்றத்துக்குள்ளே எங்கள் ஆளுங்க போகணும், நாங்கள் அங்கே உட்காரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஏமு. இதுக்கு ஒன்றும் இல்லாமல் அதிமுகவை அழிக்கணும். அதிமுகவை எப்படியெல்லாம் அவங்க அழிக்கிறாங்க பாருங்கள். அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்னா ஜெயிக்க முடியுமோ அந்த இடத்தெல்லாம்
திட்டமிட்டு அந்த இடத்துல எனக்கு கொடு அப்படின்னு அடித்து கேட்குறது. 2வது யாரெல்லாம் கூட அலையன்ஸில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கடைசி நேரத்தில், அதாவது தேர்தலுக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் அவங்க விலைக்கு வாங்குறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னோட ஆதரவு இருந்தால் தான் நீ எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியும் அப்படின்ற இடத்துக்கு அதிமுகவை நகர்த்தது. இந்த மாதிரியான பல வேலைகளை பார்த்து அதிமுகவும் ஒன்றும் இல்லாத கட்சியாக மாற்ற போகிறாங்க. ஸோ இதுக்கு பயந்து தான் எடப்பாடி அவர்கள் அப்படி இப்படி பிரச்சாரத்துக்கு போகிற அப்படி இப்படின்னு பம்பினார். ஆனால் அதெல்லாம் முடியாது, நீ வந்தே ஆகணும், நீ வரலன்னா டெல்லிக்கு இத்தனை ஊழல் வழக்குகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் கையில் எடுப்பேன், எனக்கு ரெட்டலை என்கிட்ட இருக்குது, ஆளுங்க நிறைய இருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு ரெட்டலையை கையில் கொடுத்து இவங்க தான் அதிமுகன்னு சொல்லி என்னால் நிறுத்த முடியும். ஆனால் உங்களுக்கு பதவியும் போய் கட்சியும் போய் கடைசியில் பையன் சம்பந்தி எல்லாம் ஜெயிலுக்கும் போய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற ஒரு செக்கை வச்சதுனால தான் அவர் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு. சரி, போகும்போது சும்மா ஏன் போவானே, இப்போ நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ண போவோம், 1/4 கிலோ மிக்சரு, 1/4 கிலோ ஸ்வீட்டு, கொஞ்சம் பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா. வெறும் கையை வீசி கொண்டு போகக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடோட தான் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமித்ஷாஜியை போய் பார்க்கும்போது சும்மா போகக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டணியை நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், பாருங்க பாமக நம்மளோட கூட்டணிக்கு வந்துருச்சு. அதுக்கு அமித்ஷாஜி சொல்றாரு, அவன் எங்கேயா இங்கேருந்து வெளியே போனான், அவன் ஆல்ரெடி என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கான், அவனை என்ன மறுபடியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்க அப்படின்ற கேள்வி கேட்பாரு. ஆக்சுவலாக என்னன்னா, அது உண்மைதான், அவங்க ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தது பாமக. ஆனால் என்னன்னா, நடுவில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. அதாவது இந்த வயசானவங்களாம் ஒரு டீமு, வயசு பசங்களாம் ஒரு டீம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து என்ன முடிவாயிடுச்சுன்னா, நீதிமன்றத்துக்கு போய் ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஒரு பவர் இருக்குது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இல்லை அன்புமணிக்கு தான் பவர் இருக்குது அப்படின்னு 2 பகராக பிரிச்சுட்டாங்க. பகராக பிரித்து வச்சுருக்காங்க இந்த பவருங்களை. இப்போ ஏ டீம் வந்து ராமதாஸ் அவர்கள் டீம், பி டீம் வந்து அன்புமணி அவர்கள் டீமு. இந்த 2 டீமில் பி டீம் போய் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. இது அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த ஏ டீம் ராமதாஸ் ஐயா இருக்கார்ல, அவரோட டீம் யார் கூட கூட்டணி போகும், தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகலான்னா சின்ன பையனாக இருக்காரு, அவரு கூட போய் கூட்டணி வச்சு அவரை வழங்கலாம், செங்கோட்டையனுக்கு வேணால் ஒத்து வரும், நம்மளுக்கு ஒத்து வராது. ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களே என்ன பார்த்து கேட்டோம், உன்னை வந்து நான் பார்க்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு விஜய் அவர்கள்கிட்ட போய் நீங்கள் தான் உன்னத தலைவர் அப்படின்னு அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து அடிமையாக வேலை பார்க்குறது, அந்த மான பிரச்சனை வேற தடுக்குது. இந்த பக்கம் திமுக கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தயவு செய்து வராதிங்க எங்ககிட்ட, ஆல்ரெடி இந்த மாதிரி இப்போ வன்னியர்களுடைய ஓட்டு வங்கி தான் பாமக அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே. ஸோ அதை விட ஸ்ட்ராங்கான மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள்லாம் வன்னியர்கள் சார்பாக திமுக கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு வன்னியர்கள் ஓட்டை வாங்கிக்கிறோம், தயவுசெய்து இதில் பக்கம் மட்டும் வந்துடாதீங்க, உங்களுக்கு சீட்டு பிரித்து கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி டிஎம்கே இருக்குது. 2வது விசிகா பாமக அப்படின்ற பிரச்சனையை வந்து திமுக ஃபேஸ் பண்ண வேண்டியதும். ஸோ இந்த பக்கம் திமுகவுக்கும் போக முடியாமல், அந்த பக்கம் தாவேக்காவுக்கும் போக முடியாமல், எங்கே போகிறார் ராமதாஸ், அதாவது எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்ற தமிழ் படத்தில் ஒரு பேர் வந்து பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி எங்கே போகிறார் ராமதாஸ் அப்படின்னு ஒரு புது படமே எடுக்கலாம் போல இருக்கு. காலையில் நியூஸில் கேட்டவொடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்து, எங்கே போகிறார் ராமதாஸ், எங்கே போகிறார் ராமதாஸ் அப்படின்ட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ராமதாஸ் அவர்கள் எங்கே போகிறாரு, இந்த பி டீமை வச்சு பாஜக என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லிக்கு பறக்கிறார் எடப்பாடி அவர்கள், டெல்லியில் என்ன பேசி முடிவாகி தமிழ்நாட்டுக்கு வராரு, என்ன ஒப்பிக்க போகிறாரு, எழுதி கொடுத்த சீட்டை என்ன ஒப்பளிக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.